வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். எனக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான கிரேவி. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மனம் மற்றும் சுவை பிரமாதமாக இருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் லேசாக சூடானதன் பிறகு 2 இன்ச்சுக்கு லவங்கப்பட்டை, 2 பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2-3 கிராம்பு சேர்த்துக்கலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸில் இருக்கக்கூடிய நல்ல மனம் வெளியே வரும்போது இது கூட 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அடுத்து 2 to 3 மினிட்ஸ் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இது கூட 2 தக்காளி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 டீஸ்பூன் அளவு நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா மற்றும் 500 ml அளவு தண்ணி சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 5-6 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். நம்ம கிரேவி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த நேரத்தில் ஒரு 100 ml அளவு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்கும் போது ஒரு முறை நல்லா விஸ்க் யூஸ் பண்ணி பீட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கிளறி விட்டுக்கிறேன். அடுத்து ஒரு 2-3 நிமிடம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்காக இங்கே ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு முழு காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் மற்றும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கரெக்டாக 2-3 நிமிடம் இதெல்லாம் கொதிக்கட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நம்ம கிரேவி இப்போ நல்லா கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம காலிஃப்ளவரும் குக் ஆகிடுச்சு. இதை தண்ணி இல்லாமல் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டதன் பிறகு இது கூட 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை க்ரஷ் பண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறை கிளறி விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போது இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிப்போம். ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். Until then, bye from Yeshwanth.